Hello viewers, welcome to Kalvi Code. 6th standard Samachar Kalvi Term 2 English Pros Sports Stars. Pros Sports Stars இதோட புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க. டேக் த மீனிங் ஆஃப் த இட்டாலிசைஸ்டு வேர்டு. கொஷனில் டேஷில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களா, அதுக்கான ஆன்சர் என்ன, மீனிங் என்ன நம்ம சொல்லணும். சரிங்களா? ப்ரிவிலேஜ், ஹானர், HONOUR. ப்ரிவிலேஜ்னால் என்ன? ஹானர். சர்ப்ரைஸ், அமேஸ்ட், AMAZED. சர்ப்ரைஸ்னால் என்ன? அமேஸ்ட். சர்ப்ரைஸ், அமேஸ்ட். ஸ்ட்ரகிள், ஒர்க் ஹார்ட். ஸ்ட்ரகிள், ஒர்க் hard, WORK, work. Hard, HARD, hard. Struggle, work hard. Expert, skilled. Expert, skilled. SKILLED, skilled. Expert, skilled. Opponent, rival. Opponent, rival. RIVAL, rival. Fill in the blanks with opposite of the words given in brackets. ப்ராக்கெட்டில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதோட ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த டேஷில் எழுதணும். ஓகேங்களா? ஆப்போசிட்னால் என்ன? எதிர்ச்சொல். ஃபஸ்ட்டு ஒன், we should learn from our dash. ப்ராக்கெட்டில் சக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, சக்ஸஸ்னால் வெற்றின்னு அர்த்தம். அதோட ஆப்போசிட் என்ன? தோல்வி, ஃபெயிலர். சக்ஸஸோட ஆப்போசிட் என்ன? ஃபெயிலர், FAILURE, ஃபெயிலர். சில்ட்ரன் டோன்ட் லைக் டு ரீட் டேஷ் புக்ஸ். இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்களா ப்ராக்கெட்டில், அதோட ஆப்போசிட் என்ன? போரிங், BORING, போரிங். இன்ட்ரெஸ்டிங்கோட ஆப்போசிட் போரிங். பி டேஷ் when you're telling us what you need. ப்ராக்கெட்டில் ஜென்ரல் கொடுத்துருக்காங்களா, ஜென்ரல்னால் பொதுவானன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதோட ஆப்போசிட் பர்டிகுலர். பர்டிகுலர்னால் குறிப்பாக. ஜென்ரலோட ஆப்போசிட் என்ன? பர்டிகுலர், PARTICULAR, பர்டிகுலர். The teacher asked the children to dash talking. ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் இருக்கா, ஸ்டார்ட்னா ஆரம்பிக்கிறது, அதோட ஆப்போசிட் ஸ்டாப். ஸ்டாப்னா என்ன? நிறுத்துறது. ஸ்டார்ட், ஸ்டாப், STOP, ஸ்டாப். The new boss decided to dash the lazy workers. appoint, ப்ராக்கெட்டில் appoint இருக்கா, appointனா ஒரு வேலையில் நியமிக்கிறது. ஓகேங்களா? அதோட ஆப்போசிட் என்ன? டிஸ்மிஸ். டிஸ்மிஸ்னால் பணி நீக்கம் செய்கிறது, வேலையை விட்டு நிறுத்துறது. appoint, dismiss. DISMISS, dismiss. ஸோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். சக்ஸஸ், ஃபெயிலர். இன்ட்ரெஸ்டிங், போரிங். ஜென்ரல், பர்டிகுலர். ஸ்டார்ட், ஸ்டாப். அப்பாயிண்ட், டிஸ்மிஸ். ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. உங்கள் புக் பேக்கில் ப்ரீஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். When did உஷாராணி ஸ்டார்ட் பிளேயிங் கபடி? என்ன கேட்டிருக்காங்க கொஷினு? உஷாராணின்றவங்க யார்? ஒரு கபடி பிளேயர் இல்லையா? அவங்க எப்போ கபடி விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? when she was a school child, உஷாராணி ஸ்டார்டட் பிளேயிங் கபடி. அவங்க ஸ்கூல் சைல்டு, அதாவது ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? what did she sell to support her family? உஷாராணி அவங்க ஃபேமிலிக்கு என்ன செல் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க? அவங்க ஃபேமிலி சின்ன வயசுலேருந்தே என்ன மாதிரி தான், ஒரு வறுமையான ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அவங்க ஸ்கூல் டைம் போக மிச்ச நேரம் என்ன பண்ணுவாங்க, மற்ற பசங்க விளையாடினாங்கன்னா அவங்க விளையாட போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஷீ சோல்ட் ஃப்ளவர்ஸ் டு சப்போர்ட் ஹர் ஃபேமிலி. இங்கே ஷீன்றது யார் குறிக்குது? உஷாராணியை தான் குறிக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ளவர்ஸ் தான் விற்பாங்க. ஓகேங்களா? ஸோ பூ விற்று தான் என்ன பண்ணாங்க, அவங்களோட ஃபேமிலிக்கு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஃபைண்ட் அவுட் த இடியம் தட் ரிலேட்ஸ் டு வாட் எவர் த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்.
என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு இடியம் கேட்டிருக்காங்க. இடியம்னா ப்ராவர்ப், பழமொழி மாதிரி. சரிங்களா? எதுக்கான பழமொழி? வாட் எவர் த சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? ஒரு இடியம் கேட்டிருக்காங்க. ரெயின் ஆர் ஷைன் இஸ் த இடியம் தட் ரிலேட்ஸ் டு வாட் எவர் த சர்க்கம்ஸ்டன்ஸ். ரெயின் ஆர் ஷைன்னா என்ன அர்த்தம்னா, வெயில்னாலும் சரி மழைனாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோன்னா அதை என்ன பண்ணணும்? தடைப்படாமல், வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் என்ன பண்ணணும்? அந்த செயலை நம்ம செய்யணும். ஓகேங்களா? அதுக்கு தான் ரெயின் ஆர் ஷைன், அதாவது ஹார்ட் ஒர்க்கை குறிக்கும். ஓகேங்களா? விச் இஸ் மித்தாலி துரைராஜ் மதர் டங். மித்தாலி துரைராஜ் யார்? அவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர். சரியா? ஸோ அவங்களோட மதர் டங், தாய்மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்களோட தாய்மொழி என்ன? தமிழ். ஓகேங்களா? சர்க்கிள் த ஹார்ட் ஒன். ஃபஸ்ட்டு டைனி அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்மால், எனார்மஸ், லிட்டில், பியூனி. இதில் ஸ்மால்னா சின்னது, லிட்டில்னாலும் சின்னது, பியூனினாலும் சின்னதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எனார்மஸ்னால் தான் என்ன அர்த்தம்? பெரிய அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். செகண்ட் ஒன் ஆம்பிள். ஆம்பிள்னா போதுமான அளவு அப்படின்னு அர்த்தம். கிரேட், பிளண்டிஃபுல், ஜெனரஸ், ரெஸ்ட்ரிக்டட். கிரேட்னா பெரிய அளவுலன்னு அர்த்தம். பிளண்டிஃபுல் அதே மீனிங் தான். ஜெனரஸும் சேம் திங். ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா லிமிட்டட். ஓகேங்களா? குறிப்பிட்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது ரெஸ்ட்ரிக்டட் தான் என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். தேர்ட் ஒன் கைண்ட். கைண்ட்னா என்ன அர்த்தம்? அன்பாக இருக்கிறது. ஓகேங்களா? ஹார்ஷ், கன்சர்ன்ட், சேரிட்டபிள், ஜென்டல். ஹார்ஷ்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட கோவமாக நடந்துக்கிறது. ஓகேவா? அப்போ அதை தான் என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். மிச்சம் 3 இருக்கு இல்லையா? கன்சர்ன், சேரிட்டபிள், சேரிட்டபிள்னா இறக்கப்படுறது, ஜென்டல்னா மிதமான, அதாவது சாஃப்டான குணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஹார்ஷ். ஃபோர்த் ஒன் ஹானஸ்ட், ரெலியபிள், ட்ரஸ்டி, சின்சியர், டிசீட்ஃபுல். ரெலியபிள், ட்ரஸ்டி, சின்சியர், இது 3த்துக்குமே என்ன அர்த்தம்? நம்பகத்தன்மை, நம்புகிற மாதிரி பேசுகிறது. சரிங்களா? இது டிசீட்ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வஞ்சகம் பண்ணுறது, ஏமாத்துறது அப்படின்னு அர்த்தம். அப்போ எதுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணணும்? டிசீட்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஒன் சீர்ஃபுல். சீர்ஃபுல்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது. சரிங்களா? பிரைட், லோ, கே, கண்டென்டட். பிரைட்டு, கே, கண்டென்டட், இது 3த்துக்குமே ஒரே மீனிங் தான். என்ன அர்த்தம்? ஹாப்பியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? பட் லோ அப்படின்றது இதோட கம்பேர் பண்ணும்போது என்னவா இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. லோனா என்ன அர்த்தம்? அவன் கொஞ்சம் லோவாக இருக்கான்ப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்செட்டாக இருக்கான், சோகமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கொஸ்டினை ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான மீனிங் என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் 1 by 1 ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நமக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்? கரெக்டாக சர்க்கிள் பண்ண முடியும். சரிங்களா? எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதில் எது வித்தியாசமாக இருக்கோ அதுக்கு தான் என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நமக்கு கொஸ்டினுக்கான மீனிங்கும் தெரியணும், கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கான மீனிங்கும் தெரியணும். சரிங்களா? மேட்ச் த ஸ்போர்ட் அண்ட் த எக்யூப்மெண்ட். ஒரு விளையாட்டு. ஓகேங்களா? அந்த விளையாட்டு விளையாடணுன்னா அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் தேவை? ஓகேங்களா? என்ன பொருள் தேவை அப்படின்னு. எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டு, பேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் விளையாடணுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்? பேட் வேணும். அது மாதிரி கீழே அவங்க கொடுத்துருக்குற கொஷின்ஸு ஆன்சர்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். சைட்லேயே ஆன்சர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட்பால். ஃபுட்பால் விளையாடணுன்னா நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? போட்டுக்கிறதுக்கு ஹெல்மெட் நமக்கு வேணும். சரிங்களா? ஃபுட்பாலுக்கு என்னது? ஹெல்மெட் வேணும். ஹெல்மெட் போட்டுட்டு விளையாடினா தான் என்ன ஆகாது? பால் நம்ம அடிக்கும் போது நம்ம மேலே முகத்துலலாம் படாமல் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டென்னிஸ். டென்னிஸ்னால் நமக்கு என்ன வேணும்? ராக்கெட்ஸ். ஸோ டென்னிஸ் பேட்டு தான் என்னன்னு சொல்லுவாங்க? ராக்கெட் அப்படின்வாங்க. ராக்கெட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? டென்னிஸ் விளையாட முடியும். சரிங்களா? தேர்ட் ஒன் கோல்ஃப். கோல்ஃப்னா குழிப்பந்தாட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு குட்டியாக பேட் மாதிரி வச்சுட்டு பால் என்ன பண்ணுவாங்க? ஒரு குழியில் கொண்டு போய் தள்ளுவாங்க. அப்போது கோல்ஃப் கேம் விளையாடணுன்னா நமக்கு என்ன வேணும்? அந்த கிளப்பு வேணும். ஓகேவா? கிளப்னா இங்கே எதை குறிக்குது?
கையில் வச்சுருப்பாங்க இல்லையா குட்டியாக பேட் மட்டை மாதிரி. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 4th ஒன் வாலிபால். ஆன்சர் என்ன? நெட்டு. வாலிபால் கைப்பந்து விளையாடணுன்னா என்ன வேணும்? கண்டிப்பாக நமக்கு நெட்டு வேணும். அப்போ தான் அந்த நெட்டுக்குள்ளே என்ன ஆகும்? போயிட்டு விழும். ஓகேங்களா? 5th ஒன் ஆர்ச்சரி. ஆர்ச்சரினா என்ன அர்த்தம்? வில் வித்தை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆன்சர் என்ன? போ அண்ட் ஆரோ. போ அண்ட் ஆரோனா வில்லு மற்றும் அம்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாமா? ஃபுட்பால் ஹெல்மெட், டென்னிஸ் ராக்கெட்ஸ், கோல்ஃப் கிளப், வாலிபால் நெட், ஆர்ச்சரி bow and arrow. Put a tick mark for the correct and wrong for the incorrect statements. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு லைன் கொடுத்துருவாங்க, அது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும். ஓகேங்களா? ட்ரூவாக இருந்துச்சுன்னா டிக் மார்க் போடணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ராங் அப்படின்னு போடணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், a school going girl writes a diary account. False. The boy was so inspired by Mithali that he was happy for his sister to play cricket. True. Mithali Raj is happy to be recognized as Tendulkar of Indian women's cricket. True. Women should not be compared with men in cricket, says Mithali. அவங்க வந்து அப்படி சொல்லலை இல்லையா? ஸோ அதனால் அது ராங். ஃபால்ஸ். Mithali Raj was not encouraged to play cricket by her family members. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்ட்டு நீங்கள் தான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எல்லாமே உங்களோட புக்லேயே இருக்குது. சரிங்களா? இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். Mithali is one of the women's players to score 7 consecutive 50s. True. Mithali's mother tongue is Telugu. இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் தான். ஏன்னா மித்தாலி துரைராஜோட தாய்மொழி என்னது? தமிழ் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தெலுங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஃபால்ஸ். ஓகேங்களா?